இன்றைக்குரிய டாபிக் கெப்பாசிட்டர்னால் என்ன, அது என்ன மாதிரியான வேலை பார்க்குது அப்படின்றத மொத்த தகவலையும் சொல்ல போகிறேன், என்னெல்லாம் பண்ணுதுன்ட்டு. இன்றைக்கி தெரியாத ஒரு விஷயத்தான் நான் கற்றுத்தர போகிறேங்க. சரி வாங்க, அதுக்கு முன்னாடி இந்த செமிகண்டக்டர்னால் என்னென்னு பார்த்துடலாம். ஓகே மகளே, இந்த செமிகண்டக்டர் என்னென்னு சொல்லிடுறேன். முதல்ல இந்த செமிகண்டக்டர்ஸில் சிலிக்கான் இதை வச்சு ரெடி பண்ணியிருப்பாங்க. இதுதான் இந்த செமிகண்டக்டரோட மெட்டீரியல். இது சேண்டில் மண்ணிலேருந்து எடுக்கக்கூடிய ஒரு விஷயம். அப்புறம் இந்த செமிகண்டக்டர்ஸில் எலக்ட்ரான் பாண்டிங் இருக்கும். அதாவது நியூக்ளியஸ் கிட்ட எலக்ட்ரான்ஸ் சுற்றிக்கிட்டு இருக்குது. இந்த எலக்ட்ரான்ஸ் என்ன ஆகும்னா நியூக்ளியஸ் செல்ஸ்க்கு இன்னொரு நியூக்ளியஸ் செல்ஸுக்கு அது போய் இன்னொரு நியூக்ளியஸ் செல்ஸில் போய் உட்காந்துக்கும். அதனால இந்த எலக்ட்ரான்ஸ் என்ன ஆகும்னா ஒரு கரண்ட்டு பாஸ் ஆகிற மாதிரி இருக்கும். இதுதான் செமிகண்டக்டரில் நடக்குது. இது எப்படி நடக்குதுன்ற இப்போ உங்களுக்கு சொல்கிறேன் சிம்பிளாக. அதே மாதிரி தான் இங்கேயும் இருக்கும். பாசிட்டிவ் டெர்ம்லேருந்து நெகட்டிவ் டெர்மலுக்கு எலக்ட்ரான்ஸ் ஜம்ப் ஆகும். இதை ஜம்ப் ஆகும். இதுதான் செமிகண்டக்டர். இந்த செமிகண்டக்டர் எங்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்கன்னா கெப்பாசிட்டர், டயோடு, ரெசிஸ்டர், டிரான்சிஸ்டர்ஸ் இருக்க எல்லா டிவைஸும் சொல்லுவாங்க. அது தனி வீடியோ உங்களுக்கு போகிறேன் எப்படிப்பா. இதுவும் அதே ப்ராசஸ் தான். இந்த செமிகண்டக்டரில் எப்படி கரண்ட் ஃப்ளோவிங் ஆச்சோ அதே மாதிரி தான் இதுலேயும் ஆகும். அண்ட் நம்ம இப்போ பார்க்க போகிற அடுத்த விஷயம் என்னென்னா, இந்த கெப்பாசிட்டரில் கரண்ட் ஃப்ளோ ஆகுறது எப்படி இருக்கும்னா சார்ஜ் அண்ட் டிஸ்சார்ஜ் ஆகும். நீங்கள் ஒரு செகண்டுக்கு சார்ஜ் டிஸ்சார்ஜ் ஆகும். ஏன்னா இது அதிகமாக ஸ்பீடுவோ கரண்ட்டோ எலக்ட்ரான்ஸ் ஃப்ளோவோ அதிகமாக இருக்கும். எலக்ட்ரானோட பாண்டிங் போது அது ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் இந்த கெப்பாசிட்டரில். அப்புறம் இந்த கெப்பாசிட்டரோட வோல்டேஜ் லெவல், கரண்ட் இது ரொம்ப கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும் நீங்கள் போடுறதுக்கு ஒவ்வொரு வேரியபிள். எக்ஸாம்பிளுக்கு ஒன்று சொல்லணும்னா, இப்போ நமக்கு ஆரம்பத்தில் ஒரு 400 வோல்டேஜ் கிட்டே தேவைப்படுதுன்னா அதுக்கு இந்த கெப்பாசிட்டர் தான் பயன்படுத்துவோம்.